வணக்கம். 4 மணி செய்திகளுக்காக நான் ஆர் தேவப்பிரியன். இந்த நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே கிராம நிர்வாக அலுவலர் வெட்டிக் கொலை. மணல் கொள்ளை தொடர்பாக புகார் அளித்ததால் தாக்குதல் என்று தகவல். விஏஓ கொலையில் தொடர்புடையவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் பேட்டி. தமிழ்நாட்டில் இன்று 14 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையின் ஒரு சில இடங்களிலும் மிதமான மழை பெய்யும் என்று வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் கனமழை. சீர்காழி, மயிலாடுதுறை, குளித்தலையில் பரவலாக மழை பெய்தது. கோடை சீசனை ஒட்டி உதகை மலைப்பாதை ஒரு வழிப்பாதையாக மாற்றம். கோவை, ஈரோடு மாவட்டங்களுக்கு செல்லும் வாகனங்கள் கோத்தகிரி வழியாக செல்ல அனுமதி. சென்னையில் பிரதமர் திறந்து வைத்த புதிய பன்னாட்டு முனையம். முதல் முறையாக வந்திறங்கிய விமானத்திற்கு வரவேற்பு. புற்றுநோயை உருவாக்கும் குட்காவுக்கு நிரந்தர தடை விதிக்க முடியாதா? மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் கேள்வி. அடுத்த ஆண்டு நடைபெறக்கூடிய அமெரிக்க அதிபர் தேர்தலில் மீண்டும் போட்டி. அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் அறிவிப்பு. சூடானில் 3 நாள் சண்டை நிறுத்தத்திற்கு இருதரப்பும் சம்மதம். தங்கள் நாட்டு குடிமக்களை மீட்கக்கூடிய பணிகளில் வெளிநாடுகள் தீவிரம். சென்னை சேப்பாக்கத்தில் வரக்கூடிய 30ஆம் தேதி சென்னை பஞ்சாப் அணிகள் மோதல். டிக்கெட் விற்பனை நாளை மறுநாள் தொடக்கம். மூடப்படும் 500 டாஸ்மாக் மதுபான கடைகளை கணக்கெடுக்கக்கூடிய பணிகள் தொடக்கம். வருவாய் குறைவான கடைகள், கோவில், பள்ளிகள் அருகே உள்ள கடைகளை மூடவும் திட்டம். சென்னையில் உள்ள சாலைக்கு முன்னாள் இந்திய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் VP ராமன் பெயர். காணொலி மூலமாக பெயர் பலகையை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 12 மணி நேர வேலை, திருமண மண்டபங்களில் மது என்ற நிதானமற்ற கொள்கையில் திமுக அரசு. மக்களை அவதிப்படுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் வெளியாகும் தேதியை மாற்ற பள்ளிக்கல்வித்துறை திட்டம். முதலமைச்சருடன் கலந்து ஆலோசித்து புதிய தேதி அறிவிக்கப்படும் என்றும் அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். பாஜகவிலிருந்து விலகியவர்களுக்கு சீட் கொடுக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சி திவாலாக்கிவிட்டது. கர்நாடகாவின் பாகல்கோட்டில் பரப்புரை செய்த அமித்ஷா விமர்சனம். கர்நாடகாவை கொள்ளையடித்துவிட்ட பாஜக அரசு. மைசூருவில் பரப்புரை மேற்கொண்ட பிரியங்கா காந்தி குற்றச்சாட்டு. நாட்டின் முதல் நீர் மெட்ரோ சேவையை தொடங்கி வைத்தார் பிரதமர் நரேந்திர மோடி. கொச்சியில் அதிநவீன எலக்ட்ரிக் படகுகள் மூலமாக இணைக்கப்படும் 10 தீவுகள். வேங்கை வயலில் குடிநீரில் மலம் கலந்த விவகாரத்தில் DNA சோதனைக்கு ரத்தம் தர 8 பேர் மறுப்பு. 3 பேர் மட்டுமே பரிசோதனைக்கு ஒத்துழைப்பு. கேரளாவில் வீடியோ பார்த்துக் கொண்டிருக்கும் போது வெடித்த செல்போன். 8 வயது சிறுமி உயிரிழந்த பரிதாபம். ஜி-ஸ்கொயர் கட்டுமான நிறுவனம் தொடர்புடைய இடங்களில் 2வது நாளாக நீடிக்கும் சோதனை. வரி ஏய்ப்பு புகாரில் வருமான வரித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து ஆய்வு. செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜர். மாமல்லபுரத்தில் நடைபெற்ற விபத்து தொடர்பான வழக்கில் விசாரணை. IPL-இல் இன்று குஜராத், மும்பை அணிகள் பல பரீட்சை. இரவு 7:30 மணிக்கு அகமதாபாத்தில் போட்டி. தூத்துக்குடியில் மணல் கடத்தல் புகார் குறித்து புகார் அளித்த VAO அறிவாளால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் வல்லநாடு அருகே உள்ள
முரப்பநாடு கிராம நிர்வாக அலுவலராக லூர்து பிரான்சிஸ் பணியாற்றி வந்தார். இவர் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக தாமிரபரணி ஆற்று பகுதியில் ரோந்து சென்றிருந்த போது ராமசுப்பு என்பவர் தன்னுடைய இருசக்கர வாகனத்தில் ஆற்று மணலை கடத்தி சென்றதாக கூறப்படுகிறது. இதனை பார்த்த விஏஓ லூர்து பிரான்சிஸ் உடனடியாக முரப்பநாடு காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்தார். இந்நிலையில் இன்று லூர்து பிரான்சிஸ் தன்னுடைய அலுவலகத்தில் வழக்கமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்த போது திடீர் என்று அலுவலகத்திற்குள் புகுந்த இருவர் அவரை சரமாரியாக அரிவாளால் வெட்டினர். இதில் படுகாயமடைந்தவர் நெல்லை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த முரப்பநாடு போலீசார் ஒருவரை பிடித்து ரகசிய இடத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனிடையே தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ், காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் ஆகியோர் நெல்லை மருத்துவமனைக்கு நேரில் சென்றனர். பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய மாவட்ட ஆட்சியர் செந்தில்ராஜ் குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தரப்படும் என்றும் கூறியுள்ளார். ரொம்ப நேர்மையான ஒரு அதிகாரி, ரொம்ப தைரியமான ஒரு அதிகாரி. அரசாங்க சொத்துக்கு எதுவும் பங்கம் வந்துடக்கூடாதுன்னு பார்க்கக்கூடிய, ஆனால் அதுக்கு தான் ஒரு சான்றை சொன்னேன். அந்த 2 பேர் யாரு அப்படிங்கிறத நம்ம காவல்துறை கண்காணிப்பாளர் இங்கே இருக்கிறார்கள். எஃப்ஐஆர் பதிவு செஞ்சு உடனடியாக அவரை அரெஸ்ட் பண்ண நான் சொல்லியிருக்கேன். உடனடியாக அரெஸ்ட் செய்து அவர்களுக்கு உண்டான தகுந்த தண்டனை வாங்கி தரப்படும். அது மட்டும் இல்லாமல் தகவலை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு நம்ம சொல்லியிருக்கோம், ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். தலைமைச் செயலாளருக்கும் ரிப்போர்ட் பண்ணியிருக்கேன். சென்னை விமான நிலையத்தில் புதிய ஒருங்கிணைந்த முனையம் பயன்பாட்டிற்கு வந்தது. சென்னை விமான நிலையத்தில் 1260 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்ட புதிய ஒருங்கிணைந்த முனையத்தை பிரதமர் நரேந்திர மோடி அண்மையில் திறந்து வைத்தார். இந்த நிலையில் புதிய முனையத்திலிருந்து வங்கதேச தலைநகர் டாக்காவுக்கு யுஎஸ் பங்களா விமானம் முதல் விமானமாக இயக்கப்பட்டது. இந்த விமானத்தில் செல்வதற்காக புதிய முனையத்திற்கு வருகை தந்த பயணிகளுக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்பும் அளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து புதிய முனையத்திலிருந்து புறப்பட தயாரான முதல் விமானமான யுஎஸ் பங்களா விமானத்திற்கு இருபுறமும் தண்ணீர் பீச்சியடித்து வரவேற்பு அளிக்கப்பட்டது. புதிய முனையத்திலிருந்து இயக்கப்படக்கூடிய முதல் விமானத்தில் பயணம் செய்வது மகிழ்ச்சி அளிப்பதாக பயணிகள் தெரிவித்தனர். நான் யூஎஸ் பங்களாவில் ட்ராவல் பண்ணுறேன். இன்றைக்கி இங்கேருந்து டாக்காக்கு போகிறேன். இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பார்த்தா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் வந்து இந்த மாதிரி இருக்குது. அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட ஜாயின்ட் கொலாபரேஷன் பண்ணி இவ்வளோ பெரிய ஹார்ட் ஆஃப் தி ஸ்டேட் ஹார்ட் ஆஃப் தி ஃபெசிலிட்டியோட சூப்பராக இருக்குது. ஏர்போர்ட் இது டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் போகிறது ரொம்ப த்ரில்லாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் த இனிஷியேட்டிவ் டேக்கன் பை தி எவ்ரிபடி ஹூஸ் கன்சர்ன். தேங்க்யூ ஸோ மச். கேரளாவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்திருக்கூடிய நாட்டின் முதல் நீர்வழி மெட்ரோ சேவையின் சிறப்புகளை விளக்குகிறார் சிறப்பு செய்தியாளர் தாரணி. இந்தியாவிலேயே முதன்முறையா நீர்வழி மெட்ரோ சேவையை கேரளாவில் இருக்கக்கூடிய கொச்சி சிட்டில பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் துவக்கி வச்சிருக்கார். இந்த திட்டத்துக்கு கிட்டத்தட்ட 1136 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருக்காங்க. இதுக்கு கேரள அரசும் ஜெர்மன் வங்கியுமான KfW இணைஞ்சு நிதியை வழங்கியிருக்காங்க. அடுத்தபடியா பார்த்தோம்னா முதற்கட்ட சேவையானது உயர்நீதிமன்றம் வைப்பின் டெர்மினல்ல இருந்து கைட்டிலா காக்கனா டெர்மினல் வரைக்கும் முதற்கட்டமா இந்த நீர்வழி மெட்ரோ சேவை தொடங்கப்பட்டிருக்கு. கொச்சி போர்ட் சிட்டியை சுத்தி இருக்கக்கூடிய 10 தீவுகளை இணைக்கிற மாதிரி கிட்டத்தட்ட 38 நீர் மெட்ரோ நிலையங்கள் வந்து அமைக்கப்படவிருக்கு. இதனுடைய குறைந்தபட்ச விலையா 20 ரூபாய் ஒரு டிக்கெட்டுக்கு சார்ஜ் பண்றாங்க. இதனுடைய முக்கியமான சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேட்டரிகளால இயங்கக்கூடிய போட்களை பயன்படுத்துறாங்க. 78 பேட்டரிகளால இயங்கக்கூடிய போட்ஸ் தான் இந்த நீர் மெட்ரோ சேவைக்கு யூஸ் பண்றாங்க. இந்த லித்தியட்டான ஆல பேட்டரிகள் 15 நிமிஷத்துல சார்ஜ் பண்ணிட முடியும். அதனால இது ரொம்ப நேரம் பயணம் செய்யறதுக்கு ரொம்பவே ஏதுவா இருக்கும். டிராபிக் இல்ல, காற்று மாசு இல்ல. ரொம்பவே ஈகோ ஃப்ரெண்ட்லியான போட்ஸ் தான் இதுக்கு பயன்படுத்துறாங்க. கொச்சி ரயில் மெட்ரோக்கும் கொச்சி நீர்வழி மெட்ரோக்கும் ஒரே கார்டை பயன்படுத்த முடியும்னு சொல்றாங்க. இது போக நம்ம மாத கணக்குலயோ வார கணக்குலயோ பாஸ்களையோ எடுத்துக்க முடியும். G2 நிறுவனம் தொடர்புடைய அலுவலகங்களில் வருமான வரித்துறையினர் 2வது நாளாக இன்றும் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர்.
G-Square கட்டுமான நிறுவனம் முறையாக வருமான வரி செலுத்தாமல் வரி ஏய்ப்பு செய்த குற்றச்சாட்டில் வருமான வரித்துறை அதிரடி சோதனையை மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாட்டில் சென்னை, கோவை, திருச்சி, ஓசூர் உள்ளிட்ட இடங்களிலும், கர்நாடக மாநிலத்தில் பெங்களூரு, மைசூர், பெல்லாரி உள்ளிட்ட இடங்களிலும், தெலுங்கானா மாநிலத்தில் ஹைதராபாத் அலுவலகத்திலும் நேற்று சோதனை தொடங்கியது. இந்நிலையில் G-Square நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களில் இரண்டாவது நாளாக இன்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். சென்னையில் நுங்கம்பாக்கம், ஆழ்வார்பேட்டை, சேத்துப்பட்டு உட்பட 15 இடங்களில் சோதனை நடைபெறுகிறது. சென்னை நீலாங்கரையில் உள்ள நிறுவன இயக்குநர் பாலாவின் வீட்டில் நேற்று சோதனை நிறைவடைந்த நிலையில் இன்று அதிகாலை முதல் மீண்டும் அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டுள்ளனர். அண்ணாநகர் சட்டமன்ற உறுப்பினர் மோகனின் மகன் கார்த்திக்கின் அலுவலகத்திலும் சோதனை நீடிக்கிறது. மேலும் G-Square நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகள், நிறுவனத்தின் ஆடிட்டர்கள் அலுவலகங்களில் சோதனை நடத்தப்படுகிறது. கோவை, திருச்சி, ஓசூர், பெங்களூரு, ஹைதராபாத் உள்ளிட்ட 50 இடங்களிலும் இரண்டாவது நாளாக சோதனை தொடர்கிறது. கோவை மாவட்டம் பீளமேட்டில் உள்ள G-Square நிறுவனத்தின் அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக வருமான வரித்துறை சோதனை நடைபெற்று வருகிறது. நேற்று காலை 7 மணிக்கு தொடங்கிய சோதனை தற்போது வரை நீடிக்கிறது. கோவை ராமநாதபுரம் அடுத்த தாமு நகரில் மஹேந்திரா பம்ப்ஸ் நிறுவன இணை இயக்குநர் வீட்டில் நடைபெற்ற சோதனை நேற்று நள்ளிரவோடு நிறைவுற்றது. வருமான வரித்துறையின் இரண்டாம் நாள் சோதனையில் G-Square நிறுவனத்தின் பத்திரப்பதிவுகள் ஆய்வு செய்யப்படுகின்றன. நஷ்டத்தில் இயங்கி வந்த G-Square நிறுவனம் கடந்த 2 ஆண்டுகளில் மட்டும் பெருமளவு லாபம் ஈட்டி வருவதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் அந்த நிறுவனத்தில் வருமான வரித்துறை சோதனை நடைபெறுகிறது. நிலங்களின் மதிப்பை குறைத்து மதிப்பிட்டு பத்திரப்பதிவு செய்து அதன் மூலமாக வரி ஏய்ப்பு செய்திருப்பதாக வருமான வரித்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் இரண்டாம் நாளாக தொடரக்கூடிய சோதனையில் G-Square நிறுவனம் செய்த பத்திரப்பதிவுகளை வருமான வரித்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்து வருகின்றனர். ஒரே நேரத்தில் அதிக அளவு நிலங்களை கையகப்படுத்தியதாகவும் குறைந்த காலகட்டத்தில் அதிக வருமானம் ஈட்டியதாகவும் எழுந்த குற்றச்சாட்டுகளின் அடிப்படையில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுகிறது. G-Square நிறுவனம் மூலமாக கடந்த 3 ஆண்டுகளாக நடைபெற்ற பத்திரப்பதிவுகள் அனைத்தும் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. செட்டிநாடு குழுமத்திற்கு தொடர்பான இடங்களில் இரண்டாவது நாளாக அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். சென்னையை தலைமையிடமாக கொண்ட செட்டிநாடு குழுமம் சிமெண்ட் கட்டுமானம், லாஜிஸ்டிக்ஸ் என்று இந்தியா முழுவதும் பல்வேறு கிளைகளை கொண்டு இயங்கி வருகிறது. இந்த குழுமம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளில் 110 கோடி ரூபாய் வரை முதலீடு செய்திருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதனையடுத்து சென்னையில் அண்ணா சாலை, எழும்பூர் உட்பட 6 இடங்களில் உள்ள செட்டிநாடு குழும அலுவலகங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நேற்று சோதனை நடத்தினர். அப்போது செட்டிநாடு குழுமம் சட்டவிரோதமாக வெளிநாடுகளுக்கு பணம் பரிமாற்றம் செய்வதற்கான ஆவணங்கள் மற்றும் முதலீட்டு பத்திரங்கள் சிக்கியதாகவும் கூறப்படுகிறது. சோதனை மற்றும் விசாரணையின் முடிவில் அடுத்தடுத்த சொத்துக்கள் முடக்கப்பட உள்ளதாக அமலாக்கத்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வரி ஏய்ப்பு புகாரின் கீழ் 2015 மற்றும் 2020 ஆண்டுகளில் வருமான வரித்துறை அதிகாரிகள் செட்டிநாடு குழுமத்திற்கு சொந்தமான 50 இடங்களில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது 700 கோடி ரூபாய் அளவுக்கு வரி ஏய்ப்பு செய்தது கண்டறியப்பட்டது. மேலும் 23 கோடி ரூபாய் பணமும் பறிமுதல் செய்யப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது. இனி அடுத்ததாக ஒரு நிமிட செய்திகளை பார்க்கலாம். தொழிலதிபர் முகேஷ் அம்பானி தன்னுடைய ரிலையன்ஸ் நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய ஊழியர் ஒருவருக்கு 1500 கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டை பரிசாக வழங்கி அசத்தியுள்ளார். ரிலையன்ஸ் நிறுவனத்தின் முக்கிய நிர்வாகிகளில் ஒருவரான மனோஜ் மோடி என்பவர் முகேஷ் அம்பானியின் ஆரம்பகால நண்பர் ஆவார். முகேஷ் அம்பானியும் மனோஜ் மோடியும் மும்பை பல்கலைக்கழகத்தில் ஒன்றாக கெமிக்கல் டெக்னாலஜி பயின்றவர்கள் ஆவர். அதற்கு பிறகு 1980 காலகட்டங்களில் ரிலையன்ஸ் நிறுவனத்தில் அடியெடுத்து வைத்த மனோஜ் மோடி பல ஆண்டுகளாக முகேஷ் அம்பானி மற்றும் அவருடைய மனைவி நீதா அம்பானியின் உற்ற நண்பராக இருந்து வருகிறார். இந்நிலையில் அவருக்கு மும்பை நேப்பியன் கடற்கரை சாலை பகுதியில் 1.7 லட்சம் சதுரடி கொண்ட 22 மாடி சொகுசு அடுக்குமாடி பங்களாவை முகேஷ் அம்பானி பரிசீலித்தார். இதன் மதிப்பு 1500 கோடி ரூபாய் ஆகும். இதில் முதல் 7 மாடிகள் கார் நிறுத்தத்திற்கு மட்டுமே ஒதுக்கப்பட்டுள்ளன. வீட்டிற்கு தேவையான மரச்சாமான்கள் மற்றும் உபயோகப் பொருட்கள் இத்தாலியில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்டுள்ளன. ரிலையன்ஸ் நிறுவனத்தின் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மதிப்பிலான ஒப்பந்தங்களை பேசி முடிப்பதில் மனோஜ் மோடி மூளையாக செயல்பட்டவர் ஆவார். குறிப்பாக 2020 ஆண்டு பேஸ்புக் ஜியோ ஒப்பந்தத்தை முடிவு செய்ததில் இவருடைய பங்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. 9 மாவட்டங்களில் 93 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 84 நவீன நெல் சேமிப்பு தளங்களை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். முதலமைச்சர் ஸ்டாலின் சென்னை தலைமைச் செயலகத்தில் நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் சார்பில் அரியலூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, திருவள்ளூர், சிவகங்கை, திருச்சி, தஞ்சை, திருவாரூர், மதுரை ஆகிய மாவட்டங்களில் 93 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள 84 நவீன நெல் சேமிப்பு தளங்களை காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் வட்டம் புதுக்காடு கிராமத்தில் 2 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள வட்ட
செயல்முறை கிடங்கை திறந்து வைத்த முதலமைச்சர் 39 கோடி ரூபாயில் கட்டப்பட உள்ள 63 நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களுக்கும் அடிக்கல் நாட்டினார். இதேபோன்று சென்னையில் முன்னாள் இந்திய கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் VP ராமன் வசித்த வீடு அமைந்துள்ள லாய்ட்ஸ் கார்னர் சாலைக்கு VP ராமன் சாலை என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மெரினா கடற்கரை காமராஜர் சாலை முதல் இந்தியன் வங்கி தலைமை அலுவலகம் வரை உள்ள அந்த சாலையின் பெயர் பலகையை காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் திருவருட் பிரகாச வள்ளலாரின் முப்பெரும் விழா மற்றும் தொடர் அன்னதானத்திற்காக அரசு மானியம் 3 கோடியே 25 லட்சம் ரூபாய்க்கான காசோலையை வள்ளலார் முப்பெரும் விழா குழுவினரிடம் முதலமைச்சர் ஸ்டாலின் வழங்கினார். கார் விபத்து வழக்கு தொடர்பாக செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் நடிகை ஆஷிகா ஆனந்த் ஆஜரான நிலையில் வழக்கின் விசாரணை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டில் மாமல்லபுரம் அருகே ஆஷிகா ஆனந்த் அதிவேகமாக ஓட்டிச் சென்ற கார் விபத்தில் சிக்கியது. இதில் அவருடன் காரில் பயணித்த அவரது தோழி பவானி என்பவர் பரிதாபமாக உயிரிழந்தார். காவல்துறை நடத்திய விசாரணையில் விபத்தில் சிக்கிய காரை ஓட்டியது யாஷிகா தான் என்பது உறுதி செய்யப்பட்டது. இது தொடர்பான வழக்கு செங்கல்பட்டு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. கடந்த மார்ச் 24ஆம் தேதி நீதிமன்றத்தில் ஆஜராகாததால் நடிகை யாஷிகாவிற்கு பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மார்ச் 27ஆம் தேதி ஆஜராகி உடல்நிலை சரியில்லாததால் விசாரணைக்காக நீதிமன்றத்தில் ஆஜராக முடியவில்லை என யாஷிகா விளக்கமளித்ததை தொடர்ந்து அவர் மீதான பிடிவாரண்ட் ரத்து செய்யப்பட்டது. இந்நிலையில் இந்த வழக்கின் விசாரணை மீண்டும் நடைபெற்ற நிலையில் நீதிபதி முன்பு நடிகை யாஷிகா ஆனந்த் ஆஜரானார். வழக்கை விசாரித்த நீதிபதி விசாரணையை ஜூலை 27ஆம் தேதிக்கு ஒத்திவைத்ததுடன் அன்றைய நாளில் யாஷிகா நேரில் ஆஜராக உத்தரவிட்டார். மே ஜூன் மாதங்களில் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வழிபடுவதற்கான 300 ரூபாய் தரிசன டிக்கெட்டுகள் 1 மணி நேரத்தில் விற்று தீர்ந்தன. இந்த டிக்கெட்டுகள் ஆன்லைனில் விற்க ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. காலை 10 மணிக்கு டிக்கெட் விற்பனை தொடங்கியதும் பக்தர்கள் ஆர்வத்துடன் டிக்கெட்டுகளை போட்டி போட்டு வாங்கினர். 1 மணி நேரத்தில் 6,45,000 டிக்கெட்டுகள் விற்கப்பட்டன. இதன் மூலம் தேவஸ்தானத்திற்கு 19 கோடியே 35 லட்சம் ரூபாய் வருவாய் கிடைத்துள்ளது. டிக்கெட் கிடைக்கும் என்று ஆவலுடன் காத்திருந்த பக்தர்களுக்கு கடைசி வரை டிக்கெட் கிடைக்காததால் அவர்கள் ஏமாற்றமடைந்தனர். இனி அடுத்ததாக நம்ம ஒரு செய்திகளை பார்க்கலாம். காஞ்சிபுரம் அருகே ஆழ்துளை கிணறு அமைக்கக்கூடிய பணியின் போது இரும்பு பைப் கலன்று விழுந்து புலம்பெயர் தொழிலாளி பரிதாபமாக உயிரிழந்தார். பாலுசெட்டி சத்திரத்தில் ஆழ்துளை கிணறு தோண்டக்கூடிய பணி நடைபெற்றது. அப்போது 20 அடி உயர இரும்பு பைப் கலன்று சத்தீஸ்கரை சேர்ந்த மேக்நாத் மீது விழுந்தது. இந்த விபத்தில் மேக்நாத் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த பாலுசெட்டி சத்திரம் காவல் நிலையத்தார் அஜாக்கிரதையாக செயல்பட்ட போர்வெல் இயந்திர உரிமையாளர் செல்வராஜ், ஓட்டுநர் மணி ஆகியோரை கைது செய்தனர். திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகே சீல் வைக்கப்பட்ட தனியார் மருத்துவக் கல்லூரியை திறக்க கோரி மாணவர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சம்பந்தப்பட்ட தனியார் கல்லூரி அரசின் முறையான அனுமதியை பெறாமல் இயங்கியதாக எழுந்த புகாரில் சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் கல்லூரி மூடப்பட்டதால் தங்களுடைய படிப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாக கூறி விடுதி மாணவர்கள் காங்கேயம் வெள்ளக்கோவில் சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து சென்ற போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி மாணவர்களை அப்புறப்படுத்தினர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பல்வேறு பகுதிகளில் திருட்டில் ஈடுபட்ட நபர் கைது செய்யப்பட்டார். அந்த பகுதியில் உள்ள வீடுகள் மற்றும் கடைகளில் வாகனம் மற்றும் பணம் திருடு போன சம்பவங்கள் தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வந்தனர். அந்த வகையில் புதுச்சேரியை சேர்ந்த தமிழரசு என்ற நபரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 2 ஆட்டோக்கள், 2 சக்கர வாகனம், 20,000 ரூபாய் பணம், கேஸ் அடுப்பு, டிவி உள்ளிட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் கொன்னையம்பட்டியில் மஞ்சு விரட்டு உற்சாகமாக நடைபெற்றது. அக்காண்டி அம்மன் கோவில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற மஞ்சு விரட்டு போட்டியை சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொடங்கி வைத்தார். இந்த போட்டியில் 800க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றன. நாமக்கல் மாவட்ட பரமத்திவேலூர் அருகே கரப்பாளையத்தில் பட்டதாரி பெண் பாலியல் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்ட வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றக் கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடந்த பிப்ரவரி 11ஆம் தேதி ஆடு மேய்ச்சலுக்கு சென்ற பெண் வன்கொடுமை செய்து கொல்லப்பட்டார். அவரை வன்கொடுமை செய்தாக 17 வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார். இந்த வழக்கை சிபிசிஐடி விசாரிக்க கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் மழைநீருடன் சாக்கடை நீர் கலந்து வருவதால் நோய் தொற்று ஏற்படக்கூடிய அபாயம் ஏற்பட்டிருப்பதாக அந்த பகுதிவாசிகள் அச்சம் தெரிவிக்கின்றனர்.
அறந்தாகி 22வது வார்டு சன்னதி வயல் தெருவில் வீடுகளிலிருந்து வெளியாகக்கூடிய கழிவுநீர் வாய்க்கால்களில் விடப்படக்கூடிய நிலையில் வாய்க்கால்கள் நிரம்பி தெரு முழுமைக்கும் மழைநீருடன் சென்று சாக்கடையாக கலக்கிறது. ஒவ்வொரு முறை மழை பெய்யும் போதும் இந்த தொல்லை ஏற்படுவதால் இங்கு நிரந்தரமாக தீர்வு காண அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அணை கட்டுவதற்கு நிலம் கொடுத்து விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்காததால் தாராபுரம் கோட்டாட்சியர் வாகனத்தை ஜப்தி செய்ய நீதிமன்ற ஊழியர்கள் வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. நல்லத்தங்கால் அணை கட்டி 2000ஆம் ஆண்டு 750 ஏக்கர் நிலம் கொடுத்த விவசாயிகளுக்கு இதுவரை இழப்பீடு வழங்காததால் கோட்டாட்சியர் அலுவலகத்தில் உள்ள வாகனங்கள், கணினி உள்ளிட்டவற்றை ஜப்தி செய்ய தாராபுரம் சார்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதன்படி நடவடிக்கை எடுக்க அதிகாரிகள் வந்தபோது இழப்பீட்டை வழங்குவதாக கோட்டாட்சியர் உறுதியளித்ததால் ஜப்தி நடவடிக்கை கைவிடப்பட்டது. திருவண்ணாமலையில் நடைபெற்ற பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பேரணியில் ஆயிரக்கணக்கான பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் நடைபெற்ற பேரணி ராஜகோபுரத்திலிருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ராஜகோபுரத்தை வந்தடைந்தது. இதில் கலந்து கொண்ட மாணவர்கள் மஞ்சள் பையை பயன்படுத்துவது குறித்த விழிப்புணர்வு கோஷங்களை எழுப்பியவாறு சென்றனர். கன்னியாகுமரி மாவட்டம் கருங்கல் அருகே அமைச்சர் மனோ தங்கராஜின் வீட்டருகே சாலை மோசமான நிலையில் உள்ளதாக சிறுமி ஒருவரின் வீடியோ வெளியாகியுள்ளது. தன்னுடைய தந்தையுடன் காரில் செல்லும் போது இந்த வீடியோ எடுக்கப்பட்டுள்ளது. மாநில அமைச்சரின் வீட்டு அருகிலேயே சாலை இப்படி இருந்தால் மாநில சாலையில் எப்படி இருக்கும் என்று வீடியோவில் கேள்வி எழுப்பப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை அளித்த நபர் போக்சோவில் கைது செய்யப்பட்டார். அந்த பகுதியை சேர்ந்த பிரசாத் என்ற டேவிட் 7 வயது சிறுமி ஒருவரை செல்போனில் கேம் விளையாடலாம் என்று கூறி தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து சென்று பாலியல் தொல்லை அளித்ததாக கூறப்படுகிறது. தொடர்பான புகாரில் பிரசாத் என்ற டேவிட்டை போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்த போலீசார் கைது செய்தனர். ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே சாலையோரம் கிடந்த தனியார் பள்ளி வேன் ஓட்டுநரிடம் சடலத்தை மீட்ட காவல்துறையினர் கொலையா என்ற கோணத்தில் விசாரிக்கின்றனர். குடோன்மேடு என்ற இடத்தில் கிடந்த ஆண் சடலத்தை மீட்டு விசாரித்த போது அவர் சானார்பதியை சேர்ந்த மாரிமுத்து என்பது தெரியவந்தது. மேலும் சம்பவ இடத்திற்கு வந்த மோப்பனாய் வாழைக்காட்டில் 1000 அடி வரை சென்று நின்றது. இந்த இடத்தில் காலி மதுபாட்டில்களும் கிடந்தன. மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே உள்ள இடமணலில் புதிதாக கட்டப்பட்ட நெல் சேமிப்பு கிடங்களை காணொலி காட்சி மூலமாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைத்தார். அறுவடை செய்யப்படக்கூடிய நெல் முட்டைகளை பாதுகாக்க 9000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட வகையில் இந்த நெல் சேமிப்பு கிடங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. சுமார் 9.5 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கிடங்கள் கட்டப்பட்டிருப்பதும் குறிப்பிடத்தக்கது. தேனியில் விபத்தில் உயிரிழந்த காவலர் குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்காதால் 2வது அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. பண்ணைப்புறம் கிராமத்தை சேர்ந்த வனராஜ் கடந்த 1998ஆம் ஆண்டு அரசு பேருந்து மோதி உயிரிழந்தார். இவருடைய குடும்பத்திற்கு 18 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க கடந்த 2007ஆம் ஆண்டு பெரியகுளம் கூடுதல் அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த இழப்பீட்டுத் தொகையை முழுமையாக வழங்காதால் கடந்த மார்ச் 30ஆம் தேதி பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. அதைத் தொடர்ந்து தற்போது 2வது பேருந்தும் ஜப்தி செய்யப்பட்டுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் பொன் அமராவதி அருகே மூலங்குடி கிராமத்தில் உள்ள பெரிய கண்மாயில் மீன்பிடி திருவிழா களை கட்டியது. ஒரே நேரத்தில் 1000க்கும் மேற்பட்டோர் போட்டி போட்டுக் கொண்டு கண்மாயில் மீன்பிடித்தனர். ஊத்தா, கச்சா, பரி மற்றும் வலையில் சிக்கிய மீன்களை கிராம மக்கள் மகிழ்ச்சியோடு வீடுகளுக்கு எடுத்து சென்றனர். கீழடியில் நடைபெற்ற 9ஆம் கட்ட அகழாய்வில் களிமண்ணால் ஆன மிகப்பெரிய தரைத்தளம் கண்டெடுக்கப்பட்டுள்ளது. களிமண்ணால் ஆன இந்த வழுவழுப்பான தரைத்தளம் ஒழுங்கற்ற வடிவத்தில் அமைந்துள்ளது. இது பெரிய அளவிலான தரைத்தளமாக இருந்திருக்கக்கூடும் என்று கருதப்படக்கூடிய நிலையில் அதற்கேற்ற வகையில் அகழாய்வு பணி ஆழப்படுத்தப்பட உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதனுடன் வெளிர் பச்சை நிற பாசிகள், கண்ணாடி மணி, வட்டச்சில்லு உள்ளிட்டவையும் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சென்னை கோயம்பேடு சந்தையில் செயற்கை ரசாயனம் மூலமாக பழுக்க வைக்கப்பட்ட 5 டன் மாம்பழங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. ரசாயனம் மூலமாக பழுக்க வைக்கப்படக்கூடிய மாம்பழங்களால் பல்வேறு உடல்நலக்குறைவு ஏற்படுகின்றன. ஏழைப்பட்டவங்களுக்கு நல்லது செய்யணும்.
கர்நாடக மாநிலம் சி.வி. ராமன் நகர் தொகுதியில் அதிக வாக்கு வித்தியாசத்தில் மீண்டும் வெற்றி பெறுவேன் என்று பாஜக வேட்பாளர் ரகு நம்பிக்கை தெரிவித்துள்ளார். தேர்தல் பரப்புரைக்கிடையே அவருடன் நம்முடைய செய்தியாளர் காயத்ரி நடத்திய நேர்காணலை தற்போது பார்க்கலாம். தமிழர்கள் அதிகம் வசிக்கிற தொகுதி 4 முறை வெற்றி பெற்றிருக்கீங்க. இந்த முறை எப்படி இருக்கு உங்களோட வெற்றி வாய்ப்பு? கண்டிப்பா தமிழ் எல்லா தமிழரு பாரதிய ஜனதா கட்சியத்தான் அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. இல்லைன்னா நானும் ஓட்டி எம்எல்ஏ ஆக சான்ஸே இல்லை. தமிழர் நாங்க எல்லா தமிழர் எங்க ஜொதல பிறந்து விளையாடி எல்லா ஸ்நேகிதரும் தமிழர் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நானும் தமிழர் தான். நாங்கள் நிறைய வேலை செஞ்சிருக்கிறோம். இங்கே மக்கள் எஸ்பெஷலி கோவிட் சந்தர்ப்பத்தில் நாங்கள் ஃபுட் கிட்ஸ் கொடுத்துருக்கிறது, எல்லா வீடுக்கு தரகாரி பால் நிறைய சேவை நாங்கள் செஞ்சிருக்கிறோம். நரேந்திர மோடிஜி அவர் நம்ம ஆல் இண்டியா நம்ம பிரைம் மினிஸ்டர் நம்ம பசவராஜ் பொம்மாய் சார் டபுள் இன்ஜின் கவர்மெண்ட் நல்ல வேலை செஞ்சிருக்கிறோம். இங்க அதனால நாங்க வெரி கான்பிடென்டா இருக்கிறோம். எவ்வளவு வாக்கு வித்தியாசம் கிடைக்கும் நினைக்கிறீங்க? அது ஜனங்க முடிவு பண்றாங்க மேடம், நான் சொல்ல முடியாது. அது கடவுள் நம்ம ஜனங்க தான் கடவுள். இங்க தொகுதியில ஏற்பட்ட நிறைய பிரச்சனைகளை அடிப்படையா வந்து அந்த நம்பிக்கையில இந்த முறையும் வெற்றி வாய்ப்பு இருக்கு. அதிக வாக்கு வெற்றி பெறுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை பாஜக வேட்பாளர். கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலில் அதிக தொகுதிகளில் வெற்றி பெற்று ஆட்சியை கைப்பற்றுவோம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக வேட்பாளர் நிரஞ்சன் குமாரை ஆதரித்து கர்நாடகாவில் அமித்ஷா தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். தேர்தல் குறித்து நம்முடைய நியூஸ் 18 செய்திகளுக்கு அமித்ஷா அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். After Yediyurappa, there is no alternative in BJP or Lingayata community. This is issue. How is balance high command? भाई हमारा सीएम ही लिंगायत है. कांग्रेस को चाहिए कि वो अपना लिंगायत नेता कौन है वो डिक्लेयर. BJP this election, how many seats? हम पूर्ण बहुमत से बहुत आगे निकले. Okay. குட்கா, பான் மசாலா போன்ற பொருட்களை தமிழக அரசு இயற்றிய சட்டத்தை அண்மையில் சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்த நிலையில் தற்போது அது தொடர்பாக தமிழக அரசால் மேல்முறையீடு உச்சநீதிமன்றத்தில் செய்யப்பட்டது. இதன் அடிப்படையில் தற்போது தமிழக அரசுக்கு புதிய அறிவுரைகளை உச்சநீதிமன்றம் வழங்கியிருக்கிறது. அதன்படி புதிய அறிவிப்பை குட்கா மற்றும் பான் மசாலா போன்ற பொருட்களை தடை விதிக்கக்கூடிய புதிய அறிவிப்பையை தமிழக அரசு வெளியிடலாம் என்று உச்சநீதிமன்றம் தற்போது கூறியிருக்கிறது. இதன் மூலமாக தமிழக அரசு விரைவில் குட்கா மற்றும் பான் மசாலாவை தடை விதிக்கக்கூடிய வகையில் புதிய சட்டத்தை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த சில வருடங்களுக்கு முன்பதாக அதிக அளவுக்கு கேன்சர் நோய் ஏற்படுவதன் காரணமாக தமிழகத்தில் குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களை விற்பனை செய்வதற்கு தடை விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. இதற்காக சட்டமும் இயற்றப்பட்டது. இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசால் மேல்முறையீடு செய்யப்பட்ட நிலையில் இந்த உத்தரவை உச்சநீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது.